இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இந்த வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க. நான்கு சுவிசேஷ நூல்களிலும் இந்த இயேசு பவனி வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21 சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 11, லூக்கா 19. இதிலெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்கிறது இந்த புத்தகத்தை நம்ம இருக்கும் 12 ஜான் 12:10-19 வரை. அதற்கு முன்ன சம்பவத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். அவர் இயேசு பவனிக்கு வராதற்கு முன்பு அவர் கலிலேயா தேசத்தில் இருந்து எருசலேம் நோக்கி வருகிறார். வர வழியில் பெத்தனி அந்த ஊரில் மரியாளும் மாத்தாலும் லாசருவும் அங்கே இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு முன்னே லாசரவை, இறந்து போன லாசரவை அவர் உயிர் கொடுத்திருக்கிறார். உயிரோடு அவரை எழுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதம் பெத்தனியா ஊரில் நடந்திருக்கிறது. அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறாடா, செத்து போன மனுஷன் உயிரோட போய் இருக்கிறான், நடமாடி கொண்டிருக்கிறானே. அப்படி இது உயிரை கொடுத்தவர் யாராக இருக்க முடியும்? கடவுளை தவிர, ஆண்டவரை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. அது மாத்திரமா, பஸ்கா பண்டிகை ஒரு 6 நாள் தான் இருக்குது. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கும் வந்திருக்கிறாரு. அவர் என்னென்ன அவர் வாழ்க்கை, அவருக்கு என்னென்ன காரியம் நேரிடும், என்னென்ன நடக்கும் என்று அவருக்கு அறிந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் அவர் போகிறார். அங்கே ஆபத்து இருக்கு, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, காட்டி கொடுக்கப்படுவார். அவர் அங்கே மரணத்துக்கு ஆளாகிவிடுவார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போதே 6 நாளுக்கு முன்னையே அந்த பெத்தனியா ஊருக்கு வந்து அந்த இடத்துல அந்த லாசாரு குடும்பத்தில் உள்ளவங்க மரியாள் மாத்தாலும் அவர்களுக்கு உபசரிப்பு செய்தார்கள். ஆனால் மரியாள் அவள் என்ன செய்திருக்கா பாருங்க. இந்த மரியாள் செய்த காரியத்தை பார்ப்போம். நலதம் நாடு, ஒரு விலையேறப்பெற்ற வாசனை எண்ணெய், அதை எடுத்து காலில் ஊற்றி அவருடைய தலைமுடி எடுத்து காலை அந்த தொடச்சி இருக்கிறார். இது சாதாரணமாக யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை தடுத்தாங்க பாருங்க. யூதாஸ் இஸ்காரியோத், அவன் தான் பணம் பை வச்சிருக்கிறான். அவனை பற்றி நல்லா தெரியும். காட்டி கொடுத்த அவன் கெத்செமனே தோட்டத்தில். அப்புறமேல கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் ஆண்டுக்கிட்டு செத்து போவான், தூக்கு போட்டுக்கிட்டு. அவனை பற்றி தெரியும். இப்போ அவன் கையில் தான் வந்து பொக்கிஷத்தாரியாக இருக்கிறான். இவ்வளையே விலை ஏறப்பட்டு நீ கொடுக்குறியே, இது ஒரு வருஷம் இது மக்களுக்கு ஏழைகள்லாம் நிறையா இருக்கிறாங்களே, அந்த ஏழைகளுக்கு கொடுத்து அவர்கள் ஏன் உதவக்கூடாது அப்படின்னு யூதாஸ் இஸ்காரியோத் சொல்லப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? எப்போதும் இந்த உலகத்தில் ஏழைகள் இருப்பாங்க, ஆனால் நான் இருக்க மாட்டேன். அது என்ன சொல்ற பாருங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க, 12:7. அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு,
என்னை வாசிங்க அதெல்லாம் சேர்ந்து, அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அவை யதார்த்தமாக சாகும் ஏண்டு ஆண்டவர் இயேசு செத்து போவார் அப்படின்னு அவன் நினச்சி அதை செய்யலை. அவள் அந்த நேரத்தில் அவன் மேலே இருந்த ஆண்டவர் இயேசு மேலே இருந்த ஒரு விசுவாசம், இயேசு மேலே இருந்த ஒரு அன்பு, அதை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு. அப்படின்னா ஆண்டவர் இயேசு அங்கேயே வெளிப்படுத்துகிறாரு, நான் இந்த கடைசி முறை இந்த இடத்துக்கு நான் வரேன், இப்போது கடைசி முறை நான் இயேசுவை பண்ணதுக்கு போவேன், எல்லாம் கடைசி. ஏன்னா அவருடைய இறுதி கட்டத்துக்கு பார்த்துட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், கேள்விப்பட்ட ஜனங்கள், ஏன்னா பஸ்கா பண்டிகையில் எருசலேம் பட்டணத்தில் பெரும் கூட்டம் கூட்டிட்டாங்க. அங்கே பஸ்காவை கொண்டாடுவது, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இப்போது கூட அந்த பஸ்கா, அந்த பாஸ் ஓவர் செலிப்ரேஷன் வந்துட்டாலும் போதும் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து விடுவார்கள். இப்போது கூட அது நடந்து கொண்டு தான் இருக்குது. லெட் us go and celebrate the Passover in the land that God has given to us. அவங்க கூட அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டம் பாருங்கள் அவங்களுக்கு. அப்போ அங்கே திரளான ஜனங்க அங்கே கூட்டிட்டாங்க. இங்கே சுற்றி கேள்விப்பட்ட ஜனங்களும் அந்த பெத்தனியாவில் இருக்க ஊர் ஜனங்க மற்ற ஊர்களில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேள்விப்பட்டு, இவர் சாதாரண மனுஷன் அல்ல, லாசருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த கழுதை குட்டி பற்றி எப்படி வந்துச்சுன்னா அவர் முன்கூடியே பிளான் பண்ணியாச்சு. அது லூக்கா புத்தர் சொல்ல, நீ ஒரு இடத்துக்கு போ, அங்கே கழுதை குட்டி கட்டியிருக்கும், அதை நீ அவுத்துட்டு வா, யாராவது கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்குன்னு சொல்லி விட்டுருவானுங்க. அது லூக்கா புத்தகத்தில் அது கொஞ்சம் வரமாக சொல்லப்பட்டு. இங்கே சுருக்கமாக அங்கே சொல்லிட்டார் 5வது வசனத்தில், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல், ஆமாம் இங்கே சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்லப்பட்டு, அங்கே போய் அவுத்துட்டு வந்து கேட்டான். அதான் ஒவ்வொரு சுவிசேஷன் நூலில் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததோ அதை தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா சுவிசேஷன் நூலை விட யோவானுடைய சுவிசேஷம் வந்து தான் ஆழமான கருத்து உள்ள காரியங்கள் அதில் இருக்கிறது. அதை தான் நம்ம இன்றைக்கி நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறார். இப்போ நம்மளாம் இவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நடக்க போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் நினைக்கிறது என்ன, நீங்கள் நடக்க போகிறது தெரிஞ்சுக்கிட்டு நல்லதா நல்லது இல்லையா? நல்லதுன்னு சொல்லணும்னா கை தூங்க பார்ப்போம். ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டா, தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு கை தூங்க பார்ப்போம். அதையும் கூட ரொம்ப பேருக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தெரியாமல் இருக்கிறது நல்லதா, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதா? நடக்க போகிற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லது. தெரியாமல் இருக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன், அதுதான் அந்த ஐடியா தான் எனக்கு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போகிறீங்க? கவலைப்பட்டு அவங்க சாகாதுக்கு, நம்ம டைம் வராதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிடுவோம் பாருங்க. அந்த அலர்ட்லேயே எப்படா சாக போகிறோம், ஒருத்தன் சொல்லிட்டான், இப்படிலாம் நான் கவனம் கண்டு இருக்கேன், எப்போ சாக போகிறோம், அந்த சாவாதுக்கு நேரம் வராதுக்கு முன்னாடி இவன் போயிடுவோம். அதனால தான் நம்ம தெரியாமல் இருக்கிறதே நல்லது. ஆண்டவர் இயேசுக்கு தெரிஞ்சு அவர் சரியான காரியத்தை செய்தார். இப்போ நம்மளா மாதிரி மரணம் இங்கே காத்துக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு கண்டம் இருக்குயா போத. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறார். ஏன்னா பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றணும். நான் நேற்று அன்னைக்கு சொன்னது போல், நாம் பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். நாம்
கடவுளுடைய சித்தத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது அன்னைக்கு உள்ள செய்தி. எல்லாம் இணைக்கணும் பாருங்க. இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்கக்கூடாது, இதெல்லாம் இணைக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு சரியாக போன மன தெளிவு கிடைக்கும். இப்போ பல விதமாக நம்ம சொல்லலாம். கழுதை குட்டி மேலே ஆண்டவர் இயேசு போனார். யாருக்கு மகிமை? உட்காந்தவருக்கு மகிமையோ, கழுதைக்கு மகிமையா? இதே நம்ம இந்த பிரச்சனை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் உட்காந்துருக்கிறது ஒரு ராஜா. எல்லா கழுதைக்கும் அந்த 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 வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இந்த பர்டிகுலர் கழுதைக்கு கிடைச்சிருக்கு. அப்படி பார்த்தாலும் நம்ம அவ்வளோ தூரம் போனோம். அந்த கழுதை குட்டி நான் என்னோட பார்க்கும்போது கழுதை குட்டி அதிலேருந்து ஒரு பெரிய கதை வேணும். அவர் அந்த கழுதை குட்டி ஏன் குதிரையில் ஏன் வரக்கூடாது? ஏன் குதிரையில் வரக்கூடாது? அப்படி ஆமாம். இப்போ மெக்காபீஸ்ன்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கான். அந்த ரோமதை எதிர்க்கிறவன் மெக்காபீஸ், எதிர்த்து வெற்றி வந்தவன். அப்போ வெற்றி பவனி செய்து வந்தவன் ஜெயிச்சுட்டு வரான். விரோதிகளை அடித்துட்டு வரும்போது அந்த வெற்றியை மற்ற மக்கள் பார்க்க அவன் குதிரை மேலே ஏறி வரான். அப்போ அந்த குதிரை மேலே வரும்போது மக்களும் எப்படி வரவேற்றாங்க? ஆரவாரத்தோடு, சத்தத்தோடு. பூக்களெல்லாம் அப்படியே தெருவில் போடுவார்கள். அந்த மரியாதை அவர்கள் செலுத்தினார்கள். அந்த மெக்காபீஸுக்கு காலத்தில் ஜெயிச்சுட்டு வரும்போது அவர் கழுதை மேலே வரல. கழுதை மேலே வந்தால் உண்மையெல்லாம் சிரிப்பாங்க பாருங்க. என்ன ராஜா போனார், வீரமாக போனார், வரும்போது கழுதையாக போய் வந்தோம்னா தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்கா அப்படி தெரியுது அப்படின்னா அப்படி கழுதை மேலே ஏறி வந்துட்டா. ஆனால் ராஜா குதிரை மேலே ஏறி வந்துட்டா வெற்றியோடு வந்திருக்கிறாரு, ஜெயம் வந்திருக்கிறாரு, ஒரு சந்தோஷத்தில். ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த ராஜாவும் போன ராஜா கழுது மேலே வந்தது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ராஜாக்கள் என்றைக்குமே எங்கே உட்காந்துருப்பாங்க? குதிரை மேலே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் கழுதை குட்டி மேலே வந்தாருன்னு போட்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 118 அதை எடுத்து நம்ம பார்ப்போம். சங்கீதம் 118 25 26 3 வசனங்கள். நூற்றி 18 25 26 27. இது ஒரு சங்கீதமாக அந்த விசுவாசிகள் எருசலேம் பட்டணத்துக்கு தேவாலயத்துக்கு போகாததுக்கு முன்பு அவர்கள் பாடி துதித்து உள்ளுக்கு வருவார்களாம். இளங்கிளையை முடித்து நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தரை துதித்து பாடி கொண்டு அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பார்கள், உள்ளுக்கு வருவார்கள். அந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னக்கிள் கூடார பண்டிகை வரும்போது அப்போ அந்த பழக்கம் அந்த அந்த இளங்கிளை எடுத்து அசைத்து வருகிறது. அதுக்கு முன்னையே நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நாளிலே ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்வார்கள்.
முடிகிற நேரத்துலையும் அதே தான் பாடுவார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த யூதருடைய பழக்கம். ஆலயத்துக்கு போகாததுக்கு முன்னையே அவர்கள் பாடி உள்ளுக்கு போகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளுக்கு போகும்போது எப்படி போனார்கள் பாருங்க, பயபக்தியோடு போனார்கள். இப்போ அது நம்ம ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும். சபைக்குள்ளே வந்த பிறகு அமைதியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். பக்கத்தில் வந்து சுகசை அந்த நேரத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நம்ம எங்கேருந்து கற்றுக்கிறோம்? இதெல்லாம் ஊழியக்காரர் வந்து கண்டிக்கிறான், அது இல்லை. அந்த பழக்க வழக்கம் யூதர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது. ஒருத்தர் பிளஸ் யூ பிரதர், பிளஸ் யூ சிஸ்டர், ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ நம்ம வந்து இப்போ கை குபிச்சிச்சோம், இஸ்ரேலுக்கு வரோம், அப்படி செய்ய மாட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம தான் கை ஊச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல பழக்கம். நம்முடைய பழக்கத்தில் நல்ல ஒரு பழக்கம் அது, ரைட்? மனுஷனுக்கு கையில் இருக்கிறது மரியாதை செலுத்தி கொண்டு நடத்தும். ஆனால் வேறு இடத்துல போய் கை எடுத்துடக்கூடாது. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை நாளில் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் இப்போதும் அதே தான் செய்கிறாங்க. அந்த பஸ்கா, மெஸ்ஸியா வாரும் ஐயா, எங்களுடைய குழப்பத்தெல்லாம், எங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம், அரசியல் பிரச்சனைகள், யுத்தங்கள் எல்லாமே தீர்த்து வைக்கணும். இந்நாள் வரைக்கும் மெஸ்ஸியாவையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் மெஸ்ஸியா இப்போ எங்கே இருக்கிறாரு? பிதானு வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த யூதர்கள், நம் விசுவாசம் இல்லாத யூதர்கள், ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் இயேசுவிற்காக காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க தான் இந்த பவனிக்கு போகிறாங்க. இந்த பவனிக்கு வந்தவங்க யார்? ஆண்டவர் இயேசு மேலே வச்சது நம்பிக்கையோடு தான் போகிறாங்க. இல்லாட்டுமா ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, எங்களை ரட்சிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ரட்சிப்புன்னு அர்த்தம் இந்த ஒசானாங்க என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் சீக்கிரமே எங்களை ரட்சியும் அப்படின்னு இவர் மரணத்துக்கு போகிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஹோசானா, சேவ் அஸ் நவ் லார்ட். ஆண்டவர் இயேசு அந்த நேரத்தில் ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் அறிந்தவராக இருந்த ஆண்டவர் இயேசு இப்போது பவனி சென்று எருசலேம் பட்டணத்துக்கு போகிறார். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே சகரியா புத்தகத்தில் இயேசுவானவர் தேவகுமாரனுக்கு இந்த மாதிரி காரியம் நடக்கும். சகரியா 9 எடுத்து பாருங்க, அது எடுத்துவங்க வாசிக்கலாம் ப்ளீஸ். 9:9 9 11 கூட நீங்கள் படிக்கலாம். சகரியா 9:9 12 வரைக்கும். பாருங்க, அது கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? இது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. சகரியா என்கிற தீர்க்க தரிசி இதெல்லாம் அவருடைய பார்த்துட்டாரு, மனசில் பார்த்துட்டாரு, இது மாதிரி நடக்க போகுதுன்னு. தொடர்ந்து படங்கியம்மா. இது பாருங்க, அவருடைய ராஜரீகம் அங்கே போட்டிருக்கு பாருங்க. அவர் ஜாதிகளை சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை, the sovereign rule of the Lord.
எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் தொடங்கி. அப்படி என்றால் இப்போது நம்ம பார்க்கிறோமே ஊழியம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது. ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் அப்போ அப்படி இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நிறைவேறிடுச்சு. இப்போ பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் பூமியிலே இன்னும் பெருகி கொண்டு இருக்கிறது. தீர்க்க தரிசன வாசனம் எப்போ சொல்லப்படுங்க? சகரியா இருக்க காலத்து சொல்லப்பட்டு. அப்போ நடக்க போகிற காரியத்தை அவர் எடுத்து சொல்கிறார் பாருங்க. இப்போ நான் இதை பார்க்கும்போது ஓ லார்ட், இவரை பற்றி தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன போட்டிருக்குங்க? உனக்கு இரத்தத்தினாலே, உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்க போகிறார். மரணத்தை நோக்கி போகிறார். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. இதுதான் இன்றைக்கு நம்ம இந்த பார்க்கிற இந்த சத்தியத்தை பாருங்க. ஆனால் இன்னொரு காரியத்தை நம்ம அந்த யோவான் புத்தகத்துக்கு திரும்பி வாங்க. இதெல்லாம் பரிசேயர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பரிசேயர் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். சரியான நேரத்தில் இயேசுவை பிடிக்கணும், லாசராவையும் சேர்த்து கொண்டு போடணும். ஏன்னா இந்த லாசரா சொல்லிக்கிட்டு பாரு, லாசரா அங்கே நடமாட்டிக்கிட்டு இருக்கான், செத்தவன் நடமாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு என்ன சொல்ல முடியும்? விசுவாசிகள் பார்க்கும்போது இவர் உண்மையான தேவன், இவர் தான் மற்றவர்கள் உயர்வை கொடுக்க முடியும். அதனால தான் அந்த சந்தோஷத்துடன் அவர்கள் ஆர்ப்பாரம் பண்ணி இளங்களை உடைச்சி வஸ்திரங்களை கிழித்து அந்த பவனி வருகிற கழுது வர்றதுக்கு முன்பு அதை கீழே போட்டு இளங்களை உடைத்து ஒசானா என்று பாடினார்கள். இதெல்லாம் பரிசையில் பார்க்கும்போது என்னைக்கடா அவனை தொலைச்சி கட்டணும், இவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜனங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாசரையும் கொண்டு போடணும், ஆண்டவர் இயேசுவையும் கொண்டு போடணும். இந்த ரெண்டு பேரும் செத்துட்டா நம்ம நினச்ச போலையும் செய்யலாம். திரும்பவும் இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிற அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வந்து விடுவார். மோசையுடைய போதனைக்கு வந்து விடுவார்கள். இவருக்கு இல்லாமல் பார்க்கணும். உபத்திரப்படுகிற நாடுகளில் கிறிஸ்துவங்க ரொம்ப ஒரு காலத்தை சீனா தேசம் உபத்திரப்பட்டிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தேசங்களிலும் உபத்திரப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஊழியக்காரங்க திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. திரும்பி போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னும் மேலும் பெருகிற்று. கர்த்தருடைய வசந்த மாத்தையும் யாரும் அடக்க முடியாது. உபத்திர நாளில் கூட அந்த வார்த்தை பரவிக்கொண்டே தான் இருக்கும். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய செய்கிற காரியத்தை யாருமே நிறுத்த முடியாது. அதான் அங்கே பார்த்து சொல்கிறாங்க. இங்கே 25 ஃபஸ்ட்டு படிங்க. யோவான் 12, 21, 25. சரி, 25 படிங்கம்மா. மன்னிக்கணும், யோவான்
19 21. ஆ 19 வசனம். விரோதிகளை என்ன சொன்னாங்க? உலகமே அவன் பின்னால் போயிடுச்சுன்னாங்க. என்ன எரிச்சலோடு சொல்லியிருப்பானுங்க பாருங்க. நம்மளும் எவ்வளவோ அடக்க பண்ண பார்த்தோம், அடக்கி பார்த்தோம், பயமுத்தி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலையே. உலகமே ஆண்டவர் இயேசு மேலே பண்ணி, ஏன்னா இந்த பவனி செல்லும் போது அப்பள ஜனங்களும் ஆடு மாறுறது சத்தம் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க நினச்சிட்டாங்க, ஐயோ உலகமே பின்னால் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ அவங்க சொன்ன வார்த்தை இப்போ பழிச்சிக்கிட்டு இருக்குது. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவி. உலகமெங்கும் உலகத்து எல்லாம் போய் அறிவிச்சதுனால அங்கே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சமாதானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்க சொன்னதை அவனுக்கு வெறுப்படும் சொன்னானுங்க. உலகமே அவன் பின்னால் போயிடுச்சியா, நம்ம சொல்கிறத போய் எவனும் கேட்க மாட்டேங்கிறான். பிறகு அப்போ அவனுக்கு சொன்னதே இப்போ பழிச்சிக்கிட்டு இருக்கு. யாரும் நிறுத்த முடியாது. கண்டிப்பாக கர்த்தருடைய வசனம் சொல்லப்படும், அந்த வார்த்தை கிரியை செய்யும், அந்த வார்த்தை மக்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரும். இதை நம்ம பார்க்கும்போது அவர்கள் எப்படி எண்ணி சொன்னாங்களோ அதே காரியம் இப்போது நடந்து கொண்டு வருகிறது. அது ஆண்டவர் இயேசு அந்த ஒலிவ மலையில் கடந்து போகிறார். அது மேலே கடந்து போய் எருசலேம் பட்டணத்துக்கு போகணும். லூக்கா 19:41 எடுத்து வாசிங்க. ஏன் ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்? ஏன் அழுதாரு? ஏற்றுக்கொள்ளலை. ஒன்று, அவர்கள் இன்னும் அவன் நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலை. அந்த நல்ல மேய்ப்பின் இடத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யூதர் மக்களுக்கு முதலாவது அவர்களுக்கு வார்த்தை கிடைத்தது. மற்ற ஆடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஆடுகள்லாம் யாருங்க? மற்ற ஆடுகள் எனக்கு உண்டு, அவர்களையும் நான் கொண்டு வரணுமே. இந்த மற்ற ஆடுகள் தான் நம்ம. எப்படி அவர் செத்து போன பிறகு எப்படி மற்ற ஆடுகளை கொண்டு வர முடியும்? அந்த 12 சீஷர்கள் உருவாக்கின அப்போஸ்தலர்களாக மாறி இந்த 12 சீஷர் அந்த அப்போஸ்தலரும் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த மற்ற ஆடுகளெல்லாம் நாம், the Gentiles, we are the Gentiles, and we are connected with the original Israel. அவங்களோட இணைக்கப்பட்டிருக்கும். மற்ற ஆடுகள் நாம் அந்த மந்தையோடு நாமளும் சேர்க்கப்படுகிறோம். How wonderful it is. அவர்களோடு சேர்க்கப்படுகிறோம். அப்போ இந்த ஒலிவ மலையிலிருந்து பார்க்கும்போது ஏன் கனவிதான் நீங்கள்லாம் ரட்சிப்பு அடையலை, ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. என்ன ஆபத்து தெரியுங்களா? 70ஆம் ஆண்டு ஏடியில் அவர் மரித்து கிட்ட 30 வருஷத்துக்கு பிறகு அந்த எருசலேம் பட்டணம் அழிக்கப்படுது பாருங்க.
the whole city of Jerusalem would be destroyed. In AD 70 by Emperor Justin, emperor. அவன் தேவாலயத்திலலாம் இது பண்ணி உள்ளுக்கு இருக்கிற எல்லாம் விலையேறப்பட்ட சட்டு முட்டுகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். தட்டு முட்டு ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். விலையேறப்பட்ட ஜாமான் எல்லாமும் காலங்காலமாக சேர்த்து வச்சது, பெருமையோடு வச்சிருந்துருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் ஒரு இடத்துல நான் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அதையெல்லாம் உருக்கி அந்த கொலோசியம், அமெரிக்கா ரோமில் இருக்கிற கொலோசியமை கட்டியிருக்கானுங்களாம். இதே பணத்தை வச்சு, இந்த தங்கத்தை வச்சு. அப்போது அவருக்கு அழுததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எருசலேம் பட்டணம் கவிழ்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு எத்தனை எரேமியா புத்தகத்தை பார்க்கும்போது, எசாயா புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது பலமுறை எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் இயேசு இருக்க காலத்தில் கூட அவருக்கு கண்டி விட்ட காரணம் அதுதான். கடைசியாக ஓசனா என்கிற அர்த்தம் இப்போதே எங்களை ரட்சியும். அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு பின்பற்றி போனவர்களுக்கு ரட்சிப்பு அப்போதே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம விசுவாசத்தில் அவர் மேல் வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உலகத்தையே காப்பாற்ற முடியும், வேற யாராலும் முடியாது. ஏனென்றால் சிலுவிலே இன்னும் கொஞ்ச நாளில் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படும். சன்ஹெட்ரின் கோர்ட்டுக்கு கொண்டு வரோம். பிரதான ஆசிரியர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, ஆண்டவர் இயேசு இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னு. தேவ தூஷணம். சிறைச்சாலை இருக்க அவனை விட்டு விடு, இவனுக்கு மரண தண்டனை கொடு. இது எல்லாமே கர்த்தர் அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதான் நம்ம விசுவாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 கடைசியாக அதை பார்த்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9. உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷகாலும் எல்லா இனத்தை பற்றி பேசுகிறார். Not only for the Jews, for the Gentiles as well. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் உலகத்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களை தான் அதிகமாக நேசிக்கிறாரு. அப்படி நம்ம நினைக்க இல்லை. அவர் பச்சைப்பாதம் இல்லாதவர். இஸ்ரேல் ஜனங்களை தான் நேசிக்கிற, மற்றவங்க நேசிக்கிறதே இல்லை. அந்த மற்ற ஆடுகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஜனங்களிலும் ஜாதிகளிலும் குறித்து என்னை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீன். அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டப்பட்டவர்கள். அந்த தேவாக்கினை அவர் மேல் போடப்படுகிறது. நமக்கு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அவரே அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். இப்போ நமக்கு அந்த விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நாமம் பூமி எங்கும் மகிமைப்படட்டும். அவருடைய ராஜ்யம் என்ன கட்டி கொண்டிருக்கிறார்.
பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம உள்ளத்தில் வருகிற தேவன் எப்போதும் நம்மளுக்கு அந்த தைரியத்தையும் அந்த பலத்தையும் தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, நேற்றும் இன்று மாறாத தேவன், அவர் கொஞ்ச நேரம் அந்த பவனி சென்றிருக்கிறார். அதற்கு இப்போ தேவாலயத்திற்கு போன பிறகு அந்த தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது உம்முடைய ஜெபப்படி அவர் பாழாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த உம்முடைய தேவாலயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினீர். அப்போது நீ அந்த பரிசுத்தப்படுத்தினது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை பின்பற்றி வருகிற எவனும் அனுதினம் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வா நீ சொன்னீரே. ஆண்டவர், அதை தான் நாங்கள் செய்ய அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஏற்று பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.